ஹalleluya, praise the Lord. தேவச்சனம் இந்த காலைவேளையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரும் துதிப்போம், ஆராதிப்போமா, இருதயத்தை உயர்த்தி. ஓ சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பே, தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பே, என் தேவனை உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பலவீனன் என்று தள்ளிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாம் இருதயத்தை உயர்த்தி. தாழ்வில் இருந்தோம், தயவாய் நினைத்தார் நம்மளை. பலவீனத்தில் இருந்தோம், நம்மளை தள்ளிடலை, நம்மளை ஒதுக்கி வைக்கலை. அவருடைய பலத்தால் இடை கட்டினாரே. அவர் தயவுக்காக இரக்கத்திற்காக எல்லாரும் நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் அப்பா, உங்கள் இரக்கத்துக்காக, உங்கள் கிருபைக்காக, உங்களுடைய காருண்யத்திற்காக நன்றி. தகுதி இல்லாத எங்களை நேசிக்கிறீரே, உங்கள் நேசத்தால் எங்களை தகுதிப்படுத்துகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலவேளையிலும் உங்கள் வார்த்தைக்காக காத்துட்ருக்கோம். உங்கள் வார்த்தை எங்களுடைய பலன், உங்கள் வார்த்தை தான் எங்களுடைய முகவரி, அதுதான் எங்களுடைய அடையாளம், அதுதான் எங்களுடைய ஆதாரம். சர்வ ஞானியே, உங்களுடைய கரத்தின் கிரியைகள் அதிசயம், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் நீ. உங்களை நம்பும் பொழுது தேவனை கிரகிக்க முடியாத, இதுவரை கேள்விப்படாத, பார்த்திராத காரியங்களை செய்கிறவர். பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, உங்களுடைய மனவாட்டிக்காக நீர் செய்கிறீர். இந்த காலவேளையிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அதை கிரகித்து கொள்ள, பார்க்க, என் கர்த்தர் எனக்கு நேர்த்தியானதை செய்வார், நான் அவரை நம்புறேன்னு சொல்லிட்டு இந்த காலை, இந்த ஜெப நேரத்தில் இருதயங்கள் உம்மை நம்பட்டும். தடுமாறி, நிலை குலைந்து, சந்தேகத்தோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு கூட இருக்கிற இருதயங்களுக்கு இந்த காலவேளையில அப்பா சர்வ ஞானியே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, உமது பிள்ளைகளின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆராய்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பலன் உண்டாக கடவது, சத்துவம் உண்டாக கடவது,
மனக்கண்களை திறங்க, பலவீனங்கள் நீங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது உமது வார்த்தையில எங்களை பலப்படுத்துங்கப்பா, சகாயப்படுத்துங்க. ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜெரேமியா சாப்டர் 30 verse 17. அந்த வசனத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டு. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு, நம்ம மேல எவ்வளவு கருசனையா இருக்கிறாரு என்பதை இந்த வார்த்தை காண்பிக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பார்க்கிறோம், கர்த்தர் சொல்றத நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் விரும்புறதுனால கர்த்தர் சரி கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுப்போம். மித்தபடி நீ இந்த பரலோகத்தை அடையணும்னா, நித்திய ஜீவனை அடையணும்னா நஷ்டப்படணும், ஓடா உழைக்கணும், மாடா உழைக்கணும் இல்லையா? கஷ்டம், நஷ்டம், இழப்பு, பஞ்சம், இதுக்குள்ளதான் வர முடியும். அப்பதான் நீ பரிசுத்தமாவ. அப்படி இல்லைங்க இல்லையா? கர்த்தர் வியாதியை கொடுத்து பலவீனத்தை கொடுத்து எப்படியோ வந்து சேரு, அப்படி கிடையாது. கொஞ்சம் கவனிக்கணும். சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்தார். நம்முடைய நோய்களை, பிரச்சனைகளை, தரித்திரங்களை, நம்முடைய இல்லாமையை எல்லாத்தையும் அவர் சுமந்தார். ஆனா இன்னைக்கு இதை நம்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆதாரங்கள் நடக்குது, கிரகிக்க முடியாத காரியங்கள் நடக்குது. அது எப்ப தெரியுமா? பலவீனம் இருக்கும் பொழுது, சோர்வு வரும் பொழுது வாயை திறந்து சொல்லுங்க, முணங்காதீங்க. இல்லை, என் கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். ஆரோக்கியம் எனக்குரியது, அது எனக்கு அவர் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. ஆரோக்கியம் எங்கே இருந்து வரல இல்லையா? ஏதோ மனுஷன் கண்டுபிடிக்கல. ஆரோக்கியம் பிசாசுகிட்ட இருந்து வரல. இதெல்லாம் முதல் தெரிஞ்சுக்கிடுங்க. ஆரோக்கியம் எங்கேருந்து வருதுன்னா, எங்கேருந்து செல்வமும் செழிப்பும் வருதோ, எங்கேருந்து வருது? கர்த்தர்கிட்ட இருந்து வருது. அதே கர்த்தர் இடத்துல இருந்து தான் இந்த ஆரோக்கியம் வருது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருது? ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த். அந்த ஹெல்த்தை திரும்பி ரெஸ்டோர் பண்ணுறாரு. அது அன்கண்டிஷனாக, அதுக்கு கண்டிஷனை விட்டு விலகி இருக்கலாம். அது இப்போ கண்டிஷன் இல்லாமல் இருக்குது. அது பலவீனப்பட்டிருக்கு, பழுதடைந்திருக்கு, சோர்வடைந்திருக்கு. இந்த ஆரோக்கியன்றது கவனிச்சிங்கன்னா 2 விதத்தில் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இது கர்த்தர் அறிந்து அவரே தருகிறார். ஒன்று, அவனுடைய ஆவிக்குரிய மனுஷனில் சந்தேகம், பலவீனம், முடியல, பலவிதமான அந்த ஆவியில் ஒரு விதமான பலவீனம் வருது இல்லையா? சில தாக்கங்கள் தாக்குது, பலவீனங்கள் வருது, அதில் நெகட்டிவ் தாட்ஸ் வருது. இனி என்ன நடக்க போகுது? இதுதான் அந்த பலவீனம். அப்போ கவனிங்க, இந்த கர்த்தர் அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய மனுஷன் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆவிக்குரிய மனுஷன் கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு என்னடா இது அப்படின்னா, சரீரத்துக்குள்ள வியாதி வர்றதுக்கும் இந்த ஆவிக்குரிய மனுஷனை சோர்வடையும் பொழுது இந்த சரீரத்திலையும் பலவீனம் வருவது சாத்தியம் இருக்கிறது. அப்ப கவனிங்க, கர்த்தர் 2 இடத்தையுமே சுகப்படுத்துறார். இந்த காலவேளையில நீங்க உண்மையிலே மனது உடைந்து போயிருக்கலாம். உங்க எதிர்காலத்தை குறித்து எப்படி இருக்க போகுது? நான் தலை தூக்குவானா? என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? எனக்கு நல்ல ஒரு எதிர்வாழ்க்கை கிடைக்குமா? என் வேலையில முன்னேறுவானா? நான் விரும்பினது கைக்கூடி வருமா? நல்ல கவனிங்க. இந்த இருதயத்துல சந்தேகமும் சோர்வும் வந்துட்டு, இல்லை என்ன நடக்க போகுது, அவ்வளோதான் தலையெழுத்து இப்படின்னு வரும்போது அந்த ஆத்ம மனுஷன் அவன் பாதிப்புக்குள்ளாகிறான். ஆரோக்கியம் போயிடுது. இந்த பிற்போக்கான எண்ணம் வந்து அவனை பலவீனப்படுத்தி சுகவீனப்படுத்தி அவன் கூனி குறுகி போய் தோல்விக்கு, வியாதிக்கு, ஏன் மரணத்துக்குமே வழி நடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவேதான் கர்த்தர் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார்.
சரீர பிரகாரத்தில் சரீரத்தில் சில வியாதிகள், சில கஷ்டங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆரோக்கியம் வரப்படுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன் அப்பா, உங்களுடைய தழும்புகளை என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் 2 இடத்துலையும் சுகமாகறீங்க. ஆவிக்குரிய மனுஷனும் சுகமாகிறான், அதே போல சரீரக்குரிய மனுஷனும் அவன் சுகமடைகிறான். ஹல்லேலூயா. 2வது இந்த வசனத்துல உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஐ வில் ஹீல் தி ஆஃப் தை wound. காயம் இது 2 விதம். சில வார்த்தைகள், சில சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிருக்க கூடாது, அந்த சூழ்நிலை வந்திருக்க கூடாது, எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை நடந்திருக்க கூடாது, எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்க கூடாது, என் வேலை ஸ்தலத்தில், என் குடும்ப ஜீவியத்தில், என் ஐக்கியத்தில் இது நடக்கக்கூடாது, ஆனால் நடந்துருச்சே அப்படின்னு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உடஞ்சி போய் காயங்கள் அது ரொம்ப ஆழமாக இருக்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? யார் யாருக்கோ என்னென்னமோ நடக்குது, அவனா நல்லா தான் போய்கிட்டு இருக்கான், ஆனால் நான் அவரை நம்புகிறேன், அவரை சேவிக்கிறேன். ஏன் எனக்கு இந்த காயங்கள்? ஏன் இந்த மனிதர்கள் என்னை காயப்படுத்துகிறாங்க? ஏன் எனக்கு இந்த தோல்வி? ஏன் என்னை தூக்கி வீசுகிறாங்க? ஏன் என்னை டார்கெட் பண்ணுறாங்க? ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய பலவீனம்? ஏன் எனக்கு தோல்வி? ஏன் எனக்கு இந்த பற்றாக்குறை? ஏன் 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 என்ற கேள்வி உங்கள் மனதை சுற்றி கொண்டிருக்கிறதா? தயவு செய்து இந்த கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் சொல்றாரு, காயங்களை ஆற்றுகிறார். காலை வேளையில உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறார், உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். ஆவிக்குரிய மனுஷனும் சுகமாகிறான். சரீரத்தில் இருக்கிற பலவீனமும் அதுல இருக்கிற அந்த காயங்கள் அதுவும் ஆறும் சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க நம்புறீங்களா? நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தயவு செய்து பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார் இல்லையா? உங்களை ஜெயமெடுக்க செய்வார். எல்லாரும் கண்களை மூடி, அப்பா இயேசுவே இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேவனே, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, அவங்க காயங்களை ஆற்றுங்க, கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன் ஆமேன். God bless you. Bye bye.